வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். எங்களுடைய நிறுவனத்தினுடைய ஆன்லைன் உளவியல் கருத்தரங்கம். இதில் லேர்னிங் மென்டாரிங், எமோஷனல் மென்டாரிங், பிஹேவியரல் மென்டாரிங் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு தான் இந்த நிகழ்வுடைய மைய நோக்கம், அஜெண்டா. இன்றைக்கி பெரு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் முதற்கொண்டு பள்ளி மாணவர்கள் வரைக்கும் பல்வேறு உணர்ச்சி சார்ந்த அழுத்தங்களினால் தன்னைத்தானே அதாவது காயம் ஏற்படுத்தி கொள்ளுதல், கையை ஓங்கி அடித்தல், எதிலையும் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, பல நேரங்களில் உறவுகள் கூட சண்டையிட்டு கொள்ளுதல், அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கத்தி கூப்பாடு ஓடுதல், மூச்சு வாங்குற அளவுக்கு இருக்கிறது, பேச முடியாமல் இருக்கிறது, தூக்கமின்மை, எதிலையுமே ஆர்வமற்ற தன்மை, யாருமே இல்லைங்கிற உணர்வு இப்படிலாம் இருக்கும். இதை பற்றியான நீங்கள் கேள்விகளை எங்களோடு கேட்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நிறைய கேள்விகளை எங்களுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கீங்க. அதன் அடிப்படையிலான இந்த ஒரு கருத்தரங்கத்தை துவக்குவோம். இடையிடையே நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் ஒருவருடைய பிரச்சனை இருக்கிறது என்றால் ஒருவர் முழுமையாக நீங்கள் கேள்விகளை கேட்பதற்கு மற்றவர்கள் அளவு பண்ணிட்டீங்கன்னா அவர்கள் கேட்குற கேள்வி மூலம் உங்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு கிடைக்கும். பல பேர் எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாத விஷயமா இருக்கலாம். அது தனிப்பட்ட முறையில் எங்களோட தொடர்பு கொண்டு அல்லது எங்கள் நிறுவனத்தினுடைய ஜஸ்ட் காலை தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த உளவியல் தேவையினுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்வியல் மேலாண்மையை, வாழ்வியல் மேம்பாட்டை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். உலகத்திலேயே வாழ்க்கை என்பதற்கு, வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு முதல் கிளினிக் எங்களுடைய நிறுவனம் தான் உருவாக்கியிருக்குது. அதுதான் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனோ என்கின்ற விழிப்புணர்வோடு இந்த ஆன்லைன் கருத்தரங்கத்தை துவங்குவோம். எல்லா உணர்ச்சிகளும் ஒரே டயத்தில் வருது. அது கோபமாக இருந்தாலும் சரி, அழுகையாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோப உணர்ச்சி, அழுகை உணர்ச்சி இது வரையில் என்னென்ன சூழ்நிலை ஏற்படும், கண்ணு ஒரு மாதிரியாக மாதிரி நெஞ்சு அடைச்ச மாதிரி ஆகிடும். சில சமயங்களில் குப்புன்னு வைக்கும், ஒரு சிலருக்கு உடனடியில் வலி ஏற்படும். அந்த வலியினுடைய வீரியத்தன்மை தான் ஒருத்தர் கையை எங்கேயாவது அடிக்கணும், ஏதாவது ஒரு பண்ணுன்னு தோணும். சில சமயங்களில் அந்த கோபம் அடுத்தவங்க இதனுடைய ரீசனை புரிஞ்சிக்காமல் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த கோபம் தூண்டப்படும். என்னை யாருமே புரிஞ்சுக்கலிங்கிறது தோணும். அந்த புரிஞ்சுக்கலின்னு தோணுறப்ப தான் நம்ம ஏன் உலகத்தில் வாழணும், இந்த மாதிரி மனிதர்கள் முன்னாடி ஏன் வாழணும், நமக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கலையேங்கிற உணர்வு மேலே வரும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகள் ஒன்று சேர்ந்து அது பெரிய நிகழ்வாக வரையில் அது ஆக்ஷனும் ரியாக்ஷனாக தான் மாறுமே தவிர ரீசனாக மாறாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, எங்களோட எம்எஸ்கே தெரப்பியில் ஆக்ஷன், ரியாக்ஷன், அக்ரஷன், டிப்ரெஷன், அதே மாதிரி ரெப்ரெஷன், இது எதில் வருதுங்கிறத உள்ளே போய் கண்டுபிடிச்சி அதை மாற்றினா தான் இது மாறும். இப்போ ஒரு ட்ரைனேஜ் போயிட்டே இருக்குது, அதை க்ளீன் பண்ண முடியாது. ட்ரைனேஜ் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ, எந்த இடத்துக்கும் ட்ரைனேஜ் உருவாகுதோ அதை சரி பண்ணால் தான் கிளியர் ஆகும் இல்லையா? அதுதான் எங்களுடைய எம்எஸ்கே தெரபியூட்டிக் அப்ரோச்சஸ். அப்போ என்ன செய்யணும்னா, உங்களுடைய உணர்ச்சி சார்ந்த பிரச்சனை, திறன் சார்ந்த பிரச்சனை, மதிப்பீடு சார்ந்த பிரச்சனை, அன்பு சார்ந்த பிரச்சனை, இது ஒன்று. அன்பு சார்ந்த தேவை, அதே மாதிரி வளர்ச்சி சார்ந்த ஆறுதல் அல்லது அறிவுறுத்தல், இது இல்லைனாலும் நமக்கு யாருமே இல்லை, நம்ம வாழ்க்கை எப்படியோ போயுமோ அப்படிங்கிற அச்சமும் பயமும் நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தும். இதுதான் உண்மையை. பெரும்பாலும் இந்த உணர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பு ஒரு தீவிர சிந்தனையை உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது அது உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். பல நேரங்களில் தூக்கமின்மையை உருவாக்கிறோம். சில நேரங்களில் அதிகமான டயர்ட்னஸ் சொல்லக்கூடிய உடல் சோர்வடைந்ததுனால தூக்கம் வரையில் அந்த உணர்ச்சி சார்ந்த பாதிப்புகள், அதனுடைய பின் தாக்கம் அல்லது பின்னாடி எப்படி இருக்குமோ அப்படிங்கிற நினைவு சார்ந்த பீதி, அழுத்தம், பயம் இவை கனவுகளாக வெளிப்படும். ஒரு சில கனவுல யாரோ ஒருத்தர் துரத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி கனவுகள் வரும். ஒரு சில கனவுல பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப கோபப்பட்டு அடுத்தவரை கொலை செய்வது போன்ற கனவுகள் வரும். பல நேரங்களில் மற்றவர்கள் இவரை கொலை செய்வது போன்று கனவுகள் வரும். இன்னும் ஒரு சிலருக்கு கொடிய மிருகங்கள் தாக்குவதை போலவும் அதை இவங்க பயந்துட்டு ஓடுற மாதிரியும் அது துரத்துற மாதிரி இருக்கும். பல நேரங்களில் அந்த கொடூரமான மிருகங்கள் இடையில இவங்க மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் உணர்ச்சி மேலிட்டனால, உணர்ச்சி அதிகமானதுனால அந்த தூக்கத்திலே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, வீட்டில் உள்ளவங்க ஏன் இப்படி பயந்துக்கிட்டாங்க, என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயப்பட்டு வேறு விதமான சடங்கு சார்ந்த விஷயங்களுக்கு போகக்கூடியவங்க இருக்காங்க. அதே போல் இது ஒரு தீவிரமான பாதிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு விதமான சிந்தனைக்கு போகக்கூடியவங்க இருக்காங்க. ஒரு சிலர்
இதுக்கான ஏதோ ஒரு உளவியல் காரணங்கள் இருக்கிறது என்று எங்களை போன்ற உளவியல் நிபுணர்களிடத்தில் அழைத்து வந்து அதற்குண்டான தீர்வு எடுக்கக்கூடிய பெற்றோரும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கனவு பயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடியது. பலரால் இது வந்து வெளியே சொல்ல முடியாது, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியே சொன்னால் தப்பாக நினச்சிக்குவாங்களோ என்னன்னு சொல்லிடுவாங்க. ஒரு சிலர் வந்து கனவுனால என்ன நடக்க போகுதுன்னு ஒரு அறியாமையின் காரணமாக அந்த கனவுனால் பாதிக்கப்பட்டவருடைய அழுத்த நிலையை, மனநிலையை, அவருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்காமல் பேசிடுவாங்க. உண்மையில கனவு பயங்கிறது அவர்களை வந்து தூங்க விடாமல் பண்ணது மட்டுமல்லாமல் அவர்களுடைய நினைவை வந்து ஒரே இடத்துல வந்து மையப்படுத்தி சிந்தனையிலே இருப்பாங்க. அது வந்து மிகப்பெரிய அழுத்தத்தை உண்டாகும். வெளியே சொன்னால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, மற்றவர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்கிறது இன்னும் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதனால கனவு பயங்கிறத பற்றி நாங்கள் நிறைய விழிப்புணர்வு வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி கனவு பயம் உலகளாவிய முறையில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. பல நேரங்களில் வந்து கனவுல நடக்கிற விஷயங்கள் நினைவில் நடக்கிற மாதிரியே தோணும். பல நேரங்களில் வந்து நினைவில் நடந்த விஷயங்கள் கனவுல ஏற்கனவே வந்த மாதிரி இல்லை, இருந்ததில்லை அப்படின்னு அந்த சிந்தனைக்குள்ளேயே போயிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் இது முன்னாடி எனக்கு நடந்த மாதிரி இருக்குது, இது இப்படி இருந்தது, கனவுல பார்த்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற நிகழ்வும் அவங்க திடீர்னு வந்து ஒரு அந்த சிந்தனை அங்கே உள்ளே போயிடும். ஒரு சிலருக்கு வந்து என்னமோ எங்கேயோ நடந்த மாதிரி இருக்குது, எங்கேயோ நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நடந்தது ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு நிகழ்வாக இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி குடும்ப நபர்களோ மற்றவர்களோ பாதிக்கப்படும் பொழுது அது பெற்றோர்களும் மற்றவர்களும் என்னன்னா இதுக்கு வந்து உளவியல் பகுப்பாய்வு, அவர்களுடைய உணர்ச்சி சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த, நெருக்கடி சார்ந்த, சமூக பின்னணி, நம்பிக்கை, பயம் சார்ந்த பகுப்பாய்வின் மூலமாக அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கண்டறிந்து மாற்ற முடியும். அப்போ இது வந்து ஒரு மார்க்கு கேள்வி, ஒரு விடை பதில் கிடையாது. நீங்கள் கஷ்டம்னு சொல்லிட்டீங்கன்னா கஷ்டம் நீக்க அப்படின்னு கிடையாது. அவர்களுக்குள் நாங்கள் பல்வேறு கட்டங்களை கடந்து சென்று தான் அந்த உணர்ச்சிக்கான காரணங்களை கண்டறிந்து மாற்ற முடியும். இதனுடைய அடிப்படை கால அளவு மினிமம் 3 மாதங்கள் தேவைப்படும். அதற்கு ஏற்ப அவர்களுடைய தீவிரத்தன்மை, பல்வேறு பிரச்சனையுடைய உணர்ச்சிகளுடைய சாரத்தை பொறுத்து மென்மேலும் இதனுடைய கால அளவுங்கிறது நீட்டிக்கலாம். ஆகவே யாராவது இந்த மாதிரி கனவு பயம்னு கஷ்டப்பட்டா அவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் என்ற பெயரில் அல்லது அறிவுரை என்ற பெயரில் கூறி அவர்களுடைய மன அழுத்தத்தை, உணர்ச்சி அழுத்தத்தை அதிகப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத எங்களுடைய வேண்டுகோள். நாங்கள் கனவு பயம்னு வீடியோ போட்டிருக்கோம். நாங்கள் ஒரு சயின்டிஸ்ட் பண்ணியிருக்கோம், 3 வருஷம் பண்ணணும். அவங்க எழுதின பேஜ் தெரியுமா, லான்சஸ் நோட்டில் 1800 பேஜ், 1800 பேஜ் அவங்களுக்கு வரக்கூடிய தாட் மட்டும். இது போன்ற பிரச்சனைகளை வந்து குடும்ப நண்பர்கள் அல்லது பெற்றோர்களை சொல்லும் பொழுது பெற்றோர்களுக்கு அந்த விஷயம் புரியாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த செயல் நடந்திருக்காது. எப்பவுமே வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் தனிப்பட்ட வாழ்க்கை கட்டத்தை கடந்து செல்ல வேண்டியுள்ளது. அந்த வாழ்க்கை கட்டத்தில் நிகழக்கூடிய ஒரு பாதிப்பு அது மற்றவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்ல முடியாது. அப்படியே ஏற்பட்டு இருந்தாலும் அவர் ஏற்பட்ட காலகட்டங்கிறது 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். அப்போ அதெல்லாம் அவர் கடந்து மறந்து வந்திருக்கலாம். ஆனால் இப்போ பாதிக்கப்பட்டவருக்கு அது மிகப்பெரிய வேதனையாக இருக்கும். இதுக்கு உதாரணம் என்னன்னா, ஒருத்தர் வந்து விபத்துக்குள்ளாயிட்டார் அப்படின்னு வச்சுங்களேன். விபத்துக்குள்ளானவர் கத்துறாரு, அழுகிறாருன்னா ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி விபத்து நடந்த ஒருத்தர் வந்து அதெல்லாம் கவலைப்படாதீப்பா, எனக்கு அப்படித்தான் இருந்தது, அப்படித்தான் நானும் வந்தேன், நானும் இப்படி விபத்தில் தான் சிக்கிட்டு வந்தா ஒத்துக்க முடியுமா? அந்த விபத்தில் தற்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை தேவை. அதே போலதான் கனவு சார்ந்த பயமா இருக்கட்டும், உணர்ச்சி சார்ந்த பாதிப்பா இருக்கட்டும், அது வந்து அவங்க ஆறுதல் சொல்றவங்களுக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். அன்னைக்கு நடந்து அது அது வேதனைகளை துடிச்சு அவர் மறந்து இங்க வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற வேதனைக்கு இவங்க சொல்லக்கூடிய ஆறுதல் தவறு அப்படிங்கிறத நாங்கள் உலக லெவலில் விழிப்புணர்வு செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப யாரெல்லாம் வந்து இந்த எமோஷனல் ட்ரூமா என்று சொல்லக்கூடிய உணர்ச்சி சார்ந்த விபத்து அல்லது வந்து எமோஷனல் பேனிக் என்று சொல்லக்கூடிய உணர்ச்சி சார்ந்த பீதி இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா அது பெற்றோர்கிட்ட சொல்லுது அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. எப்படி ஏற்கனவே 15 வருஷத்துக்கு ஆன விபத்து ஒருத்தர் வந்து இப்போ எனக்கு அப்படிதான் நடந்து நீ கவலைப்படாதுன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது? அதை போல தான். அதனால் நீங்கள் வந்து சரியான வாழ்வியல் சார்ந்த ஆலோசனை வேணுங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கோம். உலகத்திலேயே முதலாக வாழ்க்கைக்குன்னு கிளினிக் உருவானது எங்களுடைய நிறுவனம் தான். அதுதான் MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இது கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, உளவியல் சார்ந்த ஆரோக்கியத்தை உருவாக்குவதற்காக இந்த நிறுவனத்தை நாங்கள் துவக்கி அது பல நாடுகளுக்கு எங்களுடைய நிறுவனம் சேவையாற்றி வருகிறது, எந்த விளம்பரம் இல்லாமல். அப்படிங்கிறது தான் விழிப்புணர்வு செய்தி. உடம்பு பிரச்சனை உங்கள் அம்மாட்ட சொன்னால் தெரியுமா? டாக்டர் தான் தெரியும். அதே மாதிரி உன்னுடைய இந்த வாழ்க்கை பிரச்சனை, இந்த வாழ்க்கை பிரச்சனை வந்து எங்களுக்கும் தெரியும். வாழ்க்கை ஏற்படுடைய சிக்கல் தான் அது கோபமாவோ அல்லது சுவாபம் பாவமாவோ எரிச்சலாவோ அல்லது வந்து விரக்தியாவோ ஏற்படுது. வாழ்க்கை சிக்கல் தான். வாழ்க்கையில் வந்து எல்லா மனிதருக்கும் வந்து அன்பு தேவை, ஆறுதல் தேவை.
அதுக்கடுத்து வந்து என்ன தெரியுமா, தான் இருப்பிடத்துக்கு இருக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் தேவை. அதுக்கப்புறம் வந்து அந்த மனிதனுக்கு வந்து பணம் தேவை. இதில் வந்து குறைபாடு ஏற்பட்டது தான் கோபமாக வரும், சிலருக்கு வந்து பாவமாக வரும், சிலர் வந்து டிப்ரெஷன் ஆயிடுவாங்க, சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கோபத்தை வந்து வேறு வகையில் அக்ரெசிவாக வெளிப்படுத்துவாங்க. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இதை படிப்படியாக குறைச்சிக்க முடியும், ஒரே வார்த்தை கிடையாது. அப்படி டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே அந்த சிக்கலை கண்டுபிடிக்க முடியும். அதாவது வாழ்க்கை சிக்கல் தான். ஆனால் நீ இந்த வயசில் இதை புரிஞ்சுக்கிட்டது இட்ஸ் கிரேட். இது வந்து பள்ளிப்பருவ மாணவர்களுக்கும் ஏற்படும், கல்லூரி படிப்பு முடித்தவர்களுக்கு ஏற்படும், அல்லது திருமணமானவர்களுக்கு ஏற்படும். அப்போ வந்து வயது வித்தியாசங்கிறது வந்து ஆபத்துக்கோ விபத்துக்கோ உணர்ச்சிக்கோ கிடையாது, எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கும். ஒரு மாணவர் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவருக்கு வந்து புத்தகத்தை பார்த்தா அலர்ஜி. பெற்றோர்கள் வந்து எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னாடி கடைசியாக எங்ககிட்ட கூப்பிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு என்ன இப்படிதான் நடக்குமான்னு இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த புத்தகம் சார்ந்த அலர்ஜி அல்லது அது சார்ந்த பயத்தை நீக்கிறதுக்கு எங்களுக்கு 1 வருஷம் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ நல்லா இருக்காங்க. இப்போ என்னன்னா, ஒரு சிலருக்கு வரக்கூடிய பிரச்சனையை மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது, இவர்களுக்கு வந்த பிரச்சனைக்கான தீர்வு முறைகள் என்னங்கிறது தான் தேவை. அக்ரெசிவ் வர்றதுக்கான அந்த தூண்டலை மட்டும் நோட் பண்ணும். பிரச்சனைங்கிறது பெருசாக வர வேண்டிய அவசியமே இல்லை, சின்ன விஷயங்கள் கூட பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 கோடி ரூபா உள்ள ப்ராப்பர்ட்டி உள்ள மேன், அவர் வயசு வந்து 72, சரியா, 40 வருஷம் மருந்து சாப்பிட்றாரு, குணமாகவே இல்லை. என்ன தெரியுமா, அவருக்கு வந்து சும்மாங்கிற வார்த்தை சொன்னீங்கன்னா, யாராவது எதுக்கால் நின்னாங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னே தெரியாது, அந்த அளவுக்கு அவர் மைண்ட் அப்செட் ஆகிடும். இதில் என்னன்னா, அவர் அப்செட் ஆகி தொண்டை அந்த ஒரு வார்த்தை சும்மா கொஞ்சம் டீ சாப்பிடலாமே, அந்த வார்த்தை உள்ள போயிடுச்சுன்னா அவ்வளோதான். இந்த வார்த்தையை மறக்கிறதுக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். சும்மாங்கிற வார்த்தை. இப்போ அந்த வார்த்தையை மறக்கிறதுக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே மருந்து சாப்பிட்டு துக்கத்தில் அழுது தொண்டையில் ஆப்ரேஷன். அதுக்கடுத்து வந்து இந்த துக்கத்திலேயே அவர் அழுது மலச்சிக்கல் ஏற்பட்டு ஃபைல்ஸ் ஆப்ரேஷன். அதுக்கடுத்து வந்து என்னென்னா, அவர்னால வந்து ஒரு பாத்ரூமில் கதவை தாழ் போட முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் தான் எங்களுடைய கன்சல்டன்சி பற்றி கேள்விப்பட்டு கூப்பிட்டு வந்தாங்க. நாங்கள் ஒரு 3 இயர்ஸ் அவர் தொடர்ந்து கன்சல்டேஷன் பண்ணி அதை வந்து வெளிக்கொண்டு போட்டோம். இப்போ நல்லா இருக்காது. அப்போ என்னென்னா, சின்ன சின்ன விஷயங்கிறது வெளியில் ஒரு சின்ன விஷயம், ஆனால் அது நமக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இன்னொருத்தர் நாங்கள் பார்த்தோம், இந்த ரெட் கலர் ட்ரெஸ் ஏதாவது போட்டிருந்தா அவரால் தாங்க முடியாது, உடனே டென்ஷன் ஆகிடுது. மேடம் ஒருத்தரவு அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு மீட்டிங் போயிட்டாங்க, அவரால் அதை தாங்க முடியாது, கையை குத்துறாரு, அதை குத்துறாரு, இதை குத்துறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களை கேள்விப்பட்டு அவர் வர சொல்லி நாங்கள் நார்மல் பண்ணோம். சின்ன சின்ன விஷயம் தான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு பொண்ணு வந்து +2 படிக்கிற பொண்ணு, அது என்னென்னா, எங்கள்கிட்ட வந்து இப்போ கையை வந்து அமர்த்திக்கிட்டே இருந்துச்சு. நான் என்ன நினச்சிட்டேன், அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது உடம்புலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவெல்லாம் வெளியே போய் சொல்லிட்டு இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். அது என்ன சொல்லலாம், சார் யாராவது தலை சீவிப்பாங்கல்ல, தலையில் சீவிப்பாங்க, நல்லா அப்படி படிஞ்சு அழகாக மாங்கெடுத்து சீர்னு சொல்லுவாங்கல்ல, வடுகெடுத்து சீர்னு சொல்லுவாங்க, நல்லா வலுவலுன்னு வச்சுக்கல. அந்த பிள்ளைக்கு என்ன, அதை பார்த்தா கொட்டணும்னு தோணும், கொட்டிடுவோம்னு நினச்சி கையை பிடிச்சிக்கும். ஏன்னா நிறைய இடத்துல இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. பஸ்ஸில் ஏறி யாராவது நின்றுருந்தா கொட்டிடுமாங்க, அதாவது நீட்டாக தலை அமுந்த மாதிரி சீவிருந்தா கொட்டிடுமாங்க. சரியா, இதை வந்து எங்ககிட்ட வந்து அதுக்கப்புறம் தான் அதுக்கு இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நீ சொல்கிறது எல்லாமே வந்து உன்னை வந்து ஹர்ட் பண்ணும். அந்த விஷயங்களை தான் நீ எங்கிட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு ரெமிடியல் தெரப்பின்னு சொல்லுவோம். அதை வந்து நாங்கள் சொல்கிறது, அதை நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது உடனே வராது. 2-3 தடவை வந்து நீ மறந்துடுவ. 3ஆவது தடவை தான் ஆமாம் சார் சொன்னார் அப்படின்னு நீ ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த ப்ராக்டிஸ் வரையில் தான் அது வந்து நீ செய்யறதுக்கும் ப்ராக்டிஸ்க்கும் ஒரு முரண்பாடு வரும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் மென்டார்ஷிப், MSK மென்டார்ஷிப்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொல்லவா, அதே மாதிரி நாங்கள் ஹியூமன் இன்டெலிஜென்ஸையே டெவலப் பண்ணிட்டு வரோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 சிட்டிங் வர சொல்லுவோம். அப்புறம் வந்து ஒரு 3 month கோர்சஸ் இருக்குது. அதை கரெக்டாக ஒரு 1.5 year 1 year 10% தொடர்ந்து நீ இதில் எடுத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 20 yearsக்குள்ளேயே நீ இதில் வெளியில் வந்துடுவ. ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்டால் வீடே 2 ஆகிடும். வீட்டில் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது, அவ்வளோ டிஸ்டர்பன்ஸு. இந்த எங்கே பிரச்சனைன்னு ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா கிளியர் பண்ணுறோம். இந்த தீபிகா படுகோனை தெரியுமா, அந்த அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இதே ப்ராப்ளம் தான், சரியா. அதுக்கப்புறம் காதல் படத்தில் இருக்க சந்தியா சேம் ப்ராப்ளம். அதே மாதிரி இப்போ அமெரிக்காவுடைய பொண்ணு இருக்குல்ல, சேம் ப்ராப்ளம். ஆனால் அவங்களாம் வந்து ஓப்பனாக சொல்லி, இதை விட பெரிய விஷயம்னா பிரிட்டிஷ் இளவரசர் மைக்கேல் ஹாரி
அவருக்கு சேம் ப்ராப்ளம். சரியா? இவர் நீ வந்து கிரியேட்டர். அவங்க அம்மா இறந்ததுல அப்செட் ஆனது சின்ன வயசுல 20 இயர்ஸ் மென்டாரிங் எடுத்திருக்கு உங்கள் சேனலில் போட்டு அதுலேருந்து 20 இயர்ஸ். வெளியில் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த அரச வாழ்க்கையே வேண்டாம், என்ன மாதிரி யாரும் நீ டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவர் இளவரசி திருமணம் செஞ்சுட்டு வெளிநாடு போயிட்டார். அங்கே போய் நான் இந்த சேவை செய்யணும், நான் இதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இதை வந்து பிபிசிலே போட்டிருந்தாங்க. பொதுவாகவே வந்து வயது வித்தியாசம் இல்லாமல், படிப்பு வித்தியாசம் இல்லாமல், தகுதி அந்தஸ்து வித்தியாசம் இல்லாமல் ஒவ்வொருடைய பாதிப்பு வந்து வித்தியாசமாக இருக்கும், வேறுபட்ட வகையில் இருக்கும். அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டு அதனால் வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளானவர்கள் வந்து எந்த விஷயத்தையும் ஈஸியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தனக்குள்ள பிரச்சனை மட்டும்தான் மிக பெருசு, தனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுங்கிற ஒரு கருத்து கோட்பாட்டிலே இருப்பாங்க. நாங்கள் நிறைய இடங்களில் வந்து கேஸ் ஹிஸ்ட்ரி சொல்கிறது என்னென்னா, இது போன்ற பிரச்சனைகள் இருக்குதுங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த அதீத பாதிப்புக்குள்ளானவர்கள் சந்தேகப்படுவாங்க, எதையும் நம்ப மாட்டாங்க. அந்த நம்பிக்கை இன்மை அப்படிங்கிறது ஏன் உருவாகுதுன்னா, நிறைய அவங்க நம்பி அது அவங்க நம்பிக்கைக்கு மாற்றமாக நடந்ததுனால எதையுமே நம்பாத ஒரு சூழ்நிலையிலே அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நம்பிக்கைங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் இல்லூஷன் சொல்கிறோம். அது ஒரு மாயத்தோற்றம். நீங்கள் ஒன்றை கற்பனை செய்து இதுதான் நீங்கள் அதோட வாழ்ந்துட்டு இருக்கிறதா நம்பிக்கை. ஆனால் உண்மையில் வந்து யதார்த்த நிலையில் அது இருக்காது. அப்போ அது இல்லாத போது நீங்கள் உடனே நம்ம நம்பினது, கற்பனை செய்தது, நினைவில் வைத்திருந்தது நடக்கும் என நம்ம ஒரு மனசுக்குள்ளே கோட்டை கட்டியது இடிஞ்சு போச்சுங்கிற மனப்பான்மையிலே இருப்பாங்க. அதனால தான் வேறு எந்த விஷயமும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நம்பிக்கை என்பதை தாண்டி நாங்கள் என்ன சொல்கிறோம், செயலை மாற்றக்கூடிய செயல்தன்மையில் ஈடுபடணும்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு நிறைய சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னம்பிக்கை பேச்சு, தன்னம்பிக்கை இப்படி வார்த்தைகள் சொல்லி வார்த்தை அளவில் நம்மை நம்ப வச்சுட்டாங்க, செயல் அளவில் பின்தங்க வச்சுட்டாங்கிறது தான் உண்மை. அதுக்கு சில உதாரணங்களை வந்து பார்த்தோம்னா, 10 இயர்ஸ் பேக்குன்னா இப்போ நீ சொல்கிற இல்லைக்கண்ணா, இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் ஒரு தம்பி வந்து அப்படி அவனுக்கு வந்து அப்போ 20 இயர்ஸ். அந்த தம்பி ரெடியானது தான் அந்த செயின் மாட்டிருப்பான். அந்த செயின் மாட்டி இருக்குல்ல, வேலை இல்லாட்ட அதுக்கடுத்து அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இது என்னோட நினைவாக நான் ரெடி ஆகிட்டதுக்கு நினைவாக இது இங்கேயே இருக்கட்டும் சார். நான் அந்த தம்பி அங்கே மாட்டி வச்சுட்டு போனேன். இன்னைக்கு வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கு. இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த பையன் வந்து 8th வந்தான். சரியா? நீ சொல்கிற சேம் ப்ராப்ளம் தான். ஆனால் நீ எங்கே போனாலும் உனக்கு அட்வைஸ் தான் பண்ணுவாங்க, ஆறுதல் தான் கொடுப்பாங்க. என்னடா திரும்ப திரும்ப சொல்கிறதா சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அப்படி கிடையாது. என்னோட உணர்வுகள் எங்களுக்கு புரியும். அது வெளியில் வரக்கு சின்ன சின்ன ப்ராக்டிஸ் கொடுப்போம். நீ அதை செய்ய முடியலன்னு சொல்லி அடுத்த ஆப்ஷனுக்கு போவோம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறப்ப நீ ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியில் வந்துடுவாங்க. என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க வேண்டாம். உன்னோட மென்டார் சார் நாங்கள் இருக்கோம். எனி டைம் 24 hours உனக்கு எப்போ நைட் 12 மணிக்கு ஒரு தாட் வருதா உடனே கூப்பிடு. இந்த தூக்கம்ங்கிறது வந்து எனக்கு தூக்கம் தெரியாது, அப்படியே மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நான் ஓப்பனாக சொன்னேன். ஆனால் மனசுக்குள்ள தாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் மனசுடைய தாட்டு வந்து நின்னா மட்டும்தான் தூக்கம். இப்போ ஆப்ரேஷன் பண்ணுற மயக்கம் வந்து என்ன பண்ணுறது, அது மயக்கம் வந்து அதுவே வந்து அதோடைய செடேட்டிவ் டைப் தான். அப்படி படுத்திருப்போம், ஆனால் தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணுறவங்க பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே செய்யும், ஆனால் செய்ய முடியாது. இப்போ நீ தூக்கம் வரலினாலும் நாங்கள் சொல்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுறப்ப நீ ஆக்டிவாக இருக்க முடியும். இந்த எண்ணத்துலேருந்து நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியில் வர முடியும். மருந்தோட எஃபெக்ட் யூரின் வரல 3 நாளாக, 3 days யூரினே போகலை. டாக்டர்கிட்ட போய் ஐசியூவில் வச்சு எல்லாம் பார்க்குறாங்க. நிறைய பேர்த்துக்கு மோஷன் வராது. அப்படி பல சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா உன்னோட ஹார்மோன் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். உன்னோட டிஎன்ஏ பிரச்சனையாக மாறிடும். தூக்கத்தை எது டிஸ்டர்ப் பண்ணுது? தாட்டு தானே இல்லையா? உன்னோட எண்ணம் தானே புது டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த எண்ணத்தை வந்து க்யூர் பண்ணாமல் உனக்கு மயக்கத்தை கொடுத்ததுனால என்ன யூஸ்? நீ மயங்கிட்டு தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். விழிப்புணர்வு தூங்கி எழுந்திரிச்சு அந்த அந்த டேப்லெட்டோட பவர் முடிஞ்சோன்னா மறுபடியும் அக்ரெசிவ் அதிகமாகும். இப்போ இருக்கிறத விட டபுள் ஆகும். அது சொல்ல மாட்டாங்க வெளியில். நம்ம மூளை வந்து ஆஃப் ஆகிடும், ஆனால் தாட் வந்து ஆல்வேஸ் ஓடிட்டு இருக்கும். இந்த வேரியேஷன் யாராவது தெரியாது. அப்போ என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த தாட் டயாலிசிஸ்ன்னு சொல்லணும். திங்கிங் டயாலிசிஸ், தாட் டயாலிசிஸ். அப்போ அந்த தாட்டும் திங்கிங்கும் வந்து உங்கள்கிட்ட வரையில நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும். இப்போ நாங்கள் அந்த டிஸ்டர்பனுடைய தாட்டை வந்து ரெமெடி பண்ணாமல், அதை க்யூர் பண்ணாமல், அதை டைலூட் பண்ணாமல் நீ எது பண்ணினாலும் உனக்குள்ள தாட்டு இருக்கு. தாட்டை வந்து மாற்றுறதுக்கு, ஒழிக்கிறதுக்கு அல்லது மறக்கிறதுக்கு உலகத்தில் மெடிசனே கிடையாது. மூளையை வந்து ஆஃப் பண்ணலாம் இல்லையா? மூளையை ஆஃப் பண்ணி வர்றது தூக்கம் இல்லை, அது ஒரு மயக்கம். அப்போ நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து தான் வரணும்.
நீ வந்து தெரிஞ்சதுனால நான் உனக்கு சொல்கிறேன். அதனால் இப்போ உன்னுடைய தாட்டை வந்து க்யூர் பண்ணணும். அதுதான் நாங்கள் பண்ண போகிறோம். ஐடி பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தா +2 பாஸா அதுதான் கேட்குறேன். உன்னோட திறன் சார்ந்தது என்ன இருக்குது, உன்னோட ஸ்கில் என்ன இருக்குது, அதுதான் வேணும். அது நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம். உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா 4 விஷயத்தை 5 விஷயத்தை ஒன்றா நினைக்கிறப்போ ஒன்றா செய்யணும்னு நம்ம ஆர்வத்தில் இருக்கிறப்ப தான் சிக்கல் இருக்குது. 1 by 1 எப்படி செய்யணுங்கிறத பிளானிங் பண்ணி கொடுத்துட்டோம்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருக்கீங்க. சரியா? அந்த பிளானிங் நாங்கள் பண்ணிப்போம். அதனால் வந்து உலகத்தில் வந்து மைண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு திங்கிங் டிசார்டர். இதை போய் நீ வந்து எக்ஸ்ட்ரா தேர்ந்தீங்கன்னா கியூசோபர்னியான்னு சொல்லுவோம், பைப்போலார் டிசார்டர்னு சொல்லுவோம், அடுத்த விஷயம் டோட்டானிக்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து இந்த மாதிரி பேருக்குள்ளே போயிட்டோம்னா, ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் வர்றது அந்த நோயெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் எங்கிட்ட வர்றாங்க. அது நோய் இன்னும் அதிகமாகிடும். இப்போ அது சிம்பிளாக அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏங்க நோயுடைய பேரை சொல்கிறதுன்னா அதை போய் தேடி பார்த்தீங்கன்னா அது இது வந்து இன்னொரு சிம்டம் உள்ளே போட்டிருப்பாங்க. அதை தேடி பார்க்கல எல்லா சிம்டம் நாங்கள் வந்துடும். அது வேண்டாம். இப்போதைக்கு வந்து எம்எஸ்கே ரெமடியல் தெரப்பி தான் அவசியம். ஒரு சிலருக்கு வந்து இந்த இருட்டு சார்ந்த வாழ்க்கை முறை பிடிச்சிக்குது. அவங்க வந்து இருட்டில் தான் இருக்க விரும்புவாங்க, வெளிச்சமே பிடிக்காது. அவங்களுடைய இரவு வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதே மாதிரி பகல் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க இருட்டை மட்டுமே விரும்புவாங்க. அதே மாதிரி பெரும்பாலும் மற்ற நபர்கள்ட்டிருந்து தனிமையில் இருப்பாங்க. இது ஒரு வகையான பாதிப்பு. இது வந்து நோய் கிடையாது, பாதிப்பு. இதை கவனிக்காமல் விட்டுட்டு இதிலிருந்து க்யூர் பண்ணாமல் விட்டோம்னா அது நோயாக மாறிக்கும். அதனால் வந்து இந்த இருட்டை விரும்புறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் சார்ந்த பாதிப்பு. இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணணும். இதே நாங்கள் பார்க்குறோம், இந்த கொரோனாவுக்கு முன்னாடி எஃபெக்ட் ஆனவங்க கொரோனா டைமில் 7 வருஷமாக வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, வெளியிலேயே வரல. கொரோனாவோட சேர்த்து 7 வருஷம் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்து தான் இப்போ அவங்க படித்த ஃபீல்டுலேயே அவங்க ஜாபுக்கு போய் 65,000 சேலரி வாங்குறாங்க. ஆனால் வீட்டுக்கு வாசப்படிக்கே வரமாட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம கிளியர் பண்ணுறோம். இது மருந்து இவங்க எடுக்காத மருந்தே கிடையாது. இந்த 7 வருஷமாக அவங்க பேக் ஃபுல்லாக மருந்து தான். ஒரு நேரத்துக்கு ஒரு கை நிறைய மருந்து. அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி விபத்து சார்ந்த ஒரு உடல் பாதிப்பு, வைரஸ்னால் வரக்கூடியது, இந்த கிருமியினால் வரக்கூடிய பாதிப்பினால் தூக்கமின்மை, பயம், அச்சம், கோபம் அப்படிங்கிறது வேற. வாழ்க்கையினால் வாழ்க்கை பற்றாக்குறை, அது கல்வி சார்ந்தது, பொருளாதாரம் சார்ந்தது, சமூக அங்கீகாரம் சார்ந்தது, அதே மாதிரி பொறுப்புணர்வு சார்ந்தது, நம்பிக்கை சார்ந்தது, கலாச்சாரம் சார்ந்தது, அதே மாதிரி நமக்கு மதிப்பீடு சார்ந்த உள பாதிப்பினால் வாழ்க்கை நெருக்கடினால் வரக்கூடிய தூக்கமின்மை, கோபம், எரிச்சல், அதே மாதிரி தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல், பிறர் மீது எரிச்சல் ஊட்டக்கூடிய செயல்களில் ஈடுபடுதல், தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், வாழ்க்கையை வேறாண்மை, இரவு வாழ்க்கை போன்ற பகல் வாழ்க்கையை இருட்டுக்குள் வாழ்தல், அதுக்கடுத்து வந்து எப்போவுமே வந்து டிஜிட்டலாகவே வாழ்கிறது. அதாவது டிஜிட்டல் லைஃப்பில் வந்து பல சோஷியல் மீடியாக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்கிறது, நட்பு அப்படிங்கிற வட்டமே வேணான்னு சொல்லி அல்லது சில தொடர்புகள் வேணான்னு துண்டித்து கொண்டு வாழ்கிறதுங்கிறது தனி விஷயம். இதற்கு தான் நாங்கள் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வந்து அவங்களுடைய லைஃப் மேனேஜ்மெண்ட், லைஃப் அனாலிசிஸ், லைஃப் இன்டெலிஜென்சி, லைஃப் வெல்னஸ் தெரபியூட்டிக் கன்சல்டேஷன் அப்படிங்கிறத உருவாக்கி செஞ்சுட்டு வர்றோம். இவ்வளோ மருந்து ஒரு நேரத்துக்கு எடுத்துக்குவாங்க, கண்ணு முன்னே தூக்கம் வராங்க, எதுவுமே பண்ண முடியாமல் கடைசியில் நம்ம நம்பர் ரெஃபரல் மூலியமாக தான் வந்தாங்க. மருந்துக்கு அப்பால் நம்மளோட செயல்பாடு நம்ம பதிவை மாற்றி அமைத்தால் வெளியில் வர முடியும். ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக தான் கன்வெர்ட் பண்ண முடியும். அதை டைரெக்டாக டெலீட் பண்ண முடியாது. இன்னொன்னா கன்வெர்ட் பண்ண முடியும். கன்வெர்ட் பண்ணால் உனக்கு இயல்பாயிடும். அந்த கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு உனக்கு தெரியாது, நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தூக்கத்தை வந்து டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணி அது மயக்கம். தூக்கம் வந்து அதாவது தூக்கம் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது வந்து மனம் அமைதி அடைந்தால் வரக்கூடியதுதான் தூக்கம். மூளை வந்து ஆஃப் பண்ணி வர்றது தூக்கம் இல்லை, அது மயக்கம். சரியா? அப்போ உங்கள் மனம் வந்து எங்கேயெல்லாம் வந்து பிரச்சனை உண்டாக்குது, எங்கேயெல்லாம் வந்து அழுத்தத்தை உண்டாக்குது, எங்கேயெல்லாம் வந்து வேதனை உண்டாக்குது, எங்கேயெல்லாம் விரக்தி உண்டாக்குதுங்கிறத நீங்கள் வந்து எங்கூட டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அதை கிளியர் பண்ணால் மட்டும்தான் மனம் அமைதி அடையும். மனசு அமைதி அடைஞ்சுன்னா அதுதான் தூக்கம். அமைதிக்கு பெயர் தான் சாந்தி அப்படிங்கிறது வேறு ஒன்றும். சாந்தின்னா நம்ம மனசு வந்து அது ஹாப்பியாகி அப்படி வந்து அமைதி நிலையில் இருக்குது, அக்ரெசிவ்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த அமைதி இல்லைன்னா ஆப்போசிட். அந்த அமைதியை உருவாக்குறது வந்து உலகத்தில் மெடிசனே கிடையாது, மயக்கத்தை உண்டாக்குறது தான் மெடிசன் இருக்குது.
எங்ககிட்ட இதே ரெஃபரலில் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டு எல்லா மருந்து எடுத்துட்டு கடைசியில் தான் வந்திருக்காங்க. அப்போ வர்றப்போ இன்னும் 20 வயசு அதிகமாகிருக்கும், குறைஞ்சது 10 வயசாவது அதிகமாகிருக்கும். அப்போ அந்த 10 வருஷம் இன்னும் பிரச்சனை அதிகமாகிருக்கும். வாழ்வியல் சார்ந்த அழுத்தங்களினால் உடல் மாறுபாடு, உயர் ரத்தம் அழுத்தமாக இருக்கலாம், அதுக்கடுத்து ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடியது, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போ டென்ஷன், எதுலேயுமே சுறுசுறுப்பு இல்லாமல் ரொம்ப ஒரு சோர்வடைந்த நிலையில் ஏற்படுது. அப்போ தன்னைத்தானே முடக்கிக்கிறது, தன்னை வந்து வளையத்துக்குள்ளே வைத்துக்கொள்ளுதல், தனக்கு நோய் இருக்கிறதாக வெளியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அல்லது தனக்கு நோய் உண்டாகிருச்சேங்கிறத இவங்க கற்பனை செய்யாது. இதெல்லாம் வந்து வாழ்வியல் நெருக்கடிகள் தான். இந்த நெருக்கடிகளுக்கு வெளியில் கொண்டு வரக்கு வந்து நெருக்கடிக்கான காரணங்களை கண்டெடுத்து நெருக்கடியை அதை வந்து வெளியே வர்றதுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு உளவியல் வாழ்வியல் திறன் சார்ந்த பற்றாக்குறையை கண்டெடுத்து அதை செயல்படுத்துறதுக்குண்டான அனைத்து விதமான தெரபியூட்டிக் அப்ரோச்சஸ் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதோ கவுன்சிலிங் பண்ணுறதோ கிடையாது. அவர்களுக்கு எது தேவை, எங்கே அவங்க பிளாக் ஆகியிருக்காங்க அதை கண்டுபிடித்தா மாற்ற முடியும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து என்ன செய்வோம், ஏதாவது வழி இருக்குதா? இருக்குது. அது என்னென்னா அது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி தான் தூக்கம்ங்கிறத டைரெக்டாக அங்கே இருக்க வேண்டாம். அந்த அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்தெந்த எண்ணங்கள் வருது. இந்த வாழ்க்கை நெருக்கடி ஏற்படும் பொழுது பலர் வந்து தன்னை சுற்றி உள்ளவங்ககிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ இது நம்மளே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது நம்மளே சரி பண்ணிக்கலான்னு யார் சொல்ல முடியும்? இப்போ இவருடைய பிரச்சனையை அவர் எப்படி சரி பண்ணுவார், அல்லது இவருடைய பிரச்சனையை அவர் எப்படி புரிஞ்சுக்குவார் அப்படிங்கிற வித்தியாசம் அவர்களுக்கு தெரியறதில்ல. எப்படி வந்து நம்மளுடைய உடலை நம்மளே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் தெரிந்தவங்க வேணும், அதுதான் மருத்துவர்கள். அதே மாதிரி தான் வாழ்வியல் சிக்கல்னால் வரக்கூடியதை வந்து நம்மளே சரி பண்ணிக்கலான்னு சொல்லி கடைசி காலம் வரைக்கும் அந்த பிரச்சனையை வாழக்கூடிய மனிதர்கள் அதிகமாயிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு செயல் திருத்தம், செயல் பகுப்பாய்வு அவசியம். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னை சுற்றி உள்ளவங்களை டிஸ்கஸ் பண்ணல, எப்பவுமே பிஸியாக இருங்க, அது எந்த பிரச்சனையும் வராதுப்பாங்க. அது இருக்க முடியலைங்கிறதான பிரச்சனையே. பிஸிங்கிறது என்ன, நீங்கள் உடல் வேலை செய்யறது. ஆனால் உங்களை அறியாமையே வந்து உங்களுடைய மனதில் தீவிர சிந்தனை அல்லது உங்களுடைய முடக்கக்கூடிய எண்ணம், சிந்தனை வேறு எண்ணம் வேறு, இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. முடக்கக்கூடிய எண்ணம், அந்த எண்ணத்துக்குள் நீங்கள் வாழுதல். இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது எப்படி எந்த செயலையும் வந்து முழுமையாக ஈடுபட முடியும்? அப்போ இதை பகுப்பாய்வு செய்து கண்டுபிடித்து மாத்திரம் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய ஸ்பெஷல் திங்கிங் டயாலிசிஸ், தாட் டயாலிசிஸாக இருக்குது. அதனால் வந்து பலர் வந்து எப்பவுமே வந்து வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தன்னை சுற்றியுள்ளவர்கிட்ட வந்து ஐடியா கேட்கல, அவங்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்காது. அவங்க உங்ககிட்ட பேசணும்னுக்காக பேசுவாங்க, இல்லை உன்னை விட எனக்கு எல்லாம் தெரியும் காமிக்கிறதுக்காக பேசுவாங்க. ஆனால் உண்மை நிலை தெரியாது. உங்கள் உடல் உறுப்புகளுடைய இயக்கம், தடை, மாறுபட்ட செயல்பாடு, இதை மருத்துவத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்வில் ஏற்பக்கூடிய சிக்கல், அது மனதில் இருக்கக்கூடிய பாதிப்பு, இதை வந்து மனோத்துவம் என்று சொல்லக்கூடிய உளவியல் பகுப்பாய்வின் மூலம் தான் கண்டுபிடிக்க முடியுங்கிறது தான் எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் தியரி. இப்போ உனக்கு வந்து மைண்ட் ரிலேட்டடாக இருக்குது, அடுத்தது ஹெல்த் ரிலேட்டட் கன்வெர்ட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம க்யூர் பண்ணி வெளியில் வந்துடணும். தமிழ் வார்த்தை வந்து உண்மையிலேயே உளவியல் சார்ந்த வார்த்தை அப்படிங்கிறதுக்கு உதாரணம்னா துக்கம் தொண்டை அடிக்கும்பாங்க. அதீத துக்கம் இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது, அதீதமான துக்கம் இருந்ததுன்னா தூக்கம் வராது, அதீதமான துக்கம் இருந்ததுன்னா உடல் இயங்காது. அதீதமான துக்கம் இருந்தால் அவங்க வந்து தீவிர சிந்தனையில் வந்து ஒரு குத்திட்ட பார்வை, தன்னுடைய பார்வை எங்கேயோ கொண்டு வச்சு போட்டு அவங்க அதுக்குள்ளே பயணிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இதனுடைய விளைவு தான் ஒரு சிலருக்கு பசியின்மை ஏற்படுத்திடும், ஒரு சிலர் தொண்டை வலி ஏற்படுத்திடும். நாங்கள் கொஞ்சம் முன்னாடி கூட ஒரு செய்தி சொல்லியிருப்போம். அதீத துக்கத்தின் காரணமாக தொண்டை அடைச்சி மாதிரி இருக்குன்னு சொல்லி, அது தொண்டை நோயின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. அப்போ உடனே கேட்கலாம், சார் என்ன சார் தொண்டை நோயின்னு வந்து மருத்துவ முறையில் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னா, நிச்சயமாக தொண்டை பகுதியில் வீங்கி இருக்கும், ஒரு அடைப்பு மாதிரி இருக்கும். அப்போ மருத்துவ ரீதியில் அது வந்து சிகிச்சைக்குத்தான் உற்பத்தி ஆகணுங்கிறது தெரியும். ஆனால் சில காலத்துக்கு பின்னாடி எங்களுடைய கன்சல்டேஷனுக்கு பின்னாடி அவருக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிறதா ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு இந்த பிரச்சனை இப்போ ரிலாக்ஸ் ஆச்சு, தொண்டை அடைச்ச மாதிரி இருக்குதுங்கிறது இப்போ தான் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால துக்கம் தொண்டை அடையும்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதீத கவலை இருந்துச்சுன்னா அது மலச்சிக்கலை உண்டாக்கிடும். அதீத கவலை இருந்துச்சுன்னா சிலருக்கு வயிற்றுப்போக்கை உண்டாக்கிடும். இந்த கவலைக்கும் பதட்டத்துக்கும்
பயத்துக்கும் மூன்றுக்கும் மேற்படக்கூடிய குளறுபடி அல்லது டிசார்டர் தான் வந்து வயிற்றுப்போக்கையோ அல்லது வயிற்று சார்ந்த ஒரு தடையோ ஏற்படுத்திடும். வயிற்று பிரச்சனைக்கு மெயின் காரணமே இதுதான். அதே மாதிரி அதீத பயம் தொடர்ந்து இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் மிரட்டிட்டாங்க, குழந்தைங்க யூரின் போகுது. அப்போ என்ன அர்த்தம்? அதீத பயம் வந்துச்சுன்னா யூரினேஷன் அதிகமாகும், அது கிட்னியுடைய செயல்தன்மையை பாதிச்சிடும். அப்போ இந்த பயத்துக்கான காரணத்தை கண்டுபிடித்தா மாற்ற முடியுமே தவிர அதுக்கு வந்து வேற எந்த விதமான மூன்றாம் ஒரு பொருளை உள்ள வச்சா அது மாறாது. அப்போ பயம் வந்து அதீதமாக இருக்கும்போது அது கிட்னி சார்ந்த பிரச்சனையை உண்டாக்கிடும். ஒருத்தவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணுறப்ப 5 வகையான ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹெல்த்துக்கு போயிடுச்சு. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வர்றப்போ நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா மைண்டுக்கு போகாது, மைண்டுக்கு வர்றப்போ கிளியர் பண்ணிட்டோம்னா அது ஹெல்த்துக்கு போகாது, ஹெல்த்துக்கு வர்றப்போ அதை கிளியர் பண்ணாமல் விட்டோம்னா அது தீர்க்க முடியாதான் மாறிடும். அப்போ ஒரு கேட்டகரி இருக்குது. நீ இப்போ இருந்து இன்னும் மைண்ட்லேருந்து ஹெல்த்துக்கு போகலை, அப்போ நீ இது ரெண்டுக்கும் இடையில தான் இருக்குது. அதனால் நீ ஈஸியாக உன்னை கொண்டு வந்துடலாம். ஒரே தடவையில் டிஸ்கஸ் பண்ணி ஒரே தடவையில் க்யூர் ஆகுன்னு நினைக்கிறாரு. அது வயது வித்தியாசம் இல்லாமல் படிப்பு வித்தியாசம் இல்லாமல் இந்த பிரச்சனைகள் வருங்கிறத நாங்கள் திரும்ப சொல்கிறோம். இந்த பல்வேறு வாழ்க்கை பிரச்சனையில் அவங்க வந்து மனதளவில் சிக்கியிருக்கும் பொழுது, அதாவது வாழ்க்கை பிரச்சனையில் அவர்கள் பாதிக்கப்படும் பொழுது எதுலேயுமே ஆர்வம் இருக்காது. அப்படி ஆர்வம் இருந்தால் கூட வந்து முதல்ல ஆர்வமாக ஒரு வேலை செய்வாங்க, அடுத்து ஒரே வாரத்தில் அது வித்தியாசத்தில் அதிலிருந்து வெளியில் வந்துடுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து அவங்க புது ஆர்வங்களை உண்டாக்கி அதில் ஒரு வாரம் கூட நிலைத்திருக்க மாட்டாங்க. அப்போ எதிலையும் ஆர்வம் இல்லைங்கிறது ஒரு வாழ்வியல் சார்ந்த பிரச்சனையினுடைய எதிரொலிப்பு அல்லது வாழ்வியல் சார்ந்த பிரச்சனையுடைய பிரதிபலிப்பு. இன்னொன்று, இவங்க எந்த செயலையுமே வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்க முடியாது. அதே மாதிரி பல தேவைகளை பல செயல்களை ஒரே நேரத்தில் செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இதை வந்து மாற்றி அதை முறைப்படுத்தி அதை நெறிப்படுத்துறதான் MSK உளவியல் கோட்பாடு. விலகி வந்துட்டே இருக்கும். இதை வந்து இப்போ வந்து உனக்கு எதுலையுமே ஆர்வம் வராது. நீ டெய்லி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி உன்னை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றப்ப தான் நீ இதுக்குள்ளே வர முடியும், வெளியில் வர முடியும். நேற்று தான் இந்த பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணோம், திரும்பவும் அதுவே வருது, எப்படி கேட்குறதுன்னு நினச்சோம்னா அது மறுபடியும் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அப்போ திரும்ப நம்ம நினைக்கிறோம், திரும்ப டிஸ்கஸ் பண்ணி தான் கிளியர் பண்ண முடியும். மனசுக்குள்ள வந்து பத்தி வச்சோம்னா புகையாட்டம் இல்லை, அந்த மாதிரி தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த தாட்ஸை வந்து நாங்கள் பிரித்து எடுத்தால் மட்டும்தான் அது நார்மலாக. இந்த புகை அப்படியே வந்து போட்டோம், ஒரு நாள் மூடி போட்டு மூட்டோம்னா என்ன ஆகும்? அப்படியே இருக்கும். அதான் சொல்கிறோம், மனம்ங்கிறது வாழ்க்கையை சார்ந்த பிரச்சனை. இந்த வாழ்க்கையை சார்ந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. செப்டிக் டேங்க் மேலே ஸ்லாப் போடுற மாதிரி. அப்போ அந்த பிரச்சனைகளை வந்து நாங்கள் கண்டறிந்தால் தான் அது வந்து நீ வெளியே வரணும். சரியா? இதே வந்து உன்னுடைய பிரச்சனை வந்து பிரெயின் லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா நாங்களே சொல்லிடுவோம், நீங்கள் வந்து மெடிசன் எடுத்துக்கணும்னு சொல்லிடுவோம். நாங்களே சொல்லிடுவோம், இது வந்து எங்களால் க்யூர் பண்ண முடியும், அதனால நாங்கள் அத்தாரிட்டியாக சொல்லுவோம். இதே நாங்கள் பார்க்குறோம், 6 மந்த்து விடிய கண்ணு முடிச்சுட்டு இருந்தவங்களையும் பார்க்குறோம். பகல்லையும் முடிச்சுட்டு இருப்பாங்க, நைட்டும் முடிச்சுட்டு இருப்பாங்க. கண்ணே மூட முடியாது, அவங்க நிறுத்தவே முடியாது. அவங்கள இயல்பாக தான் நாங்கள் வெளியில் கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் தான் தூக்கம் வரும், அப்புறம் 1/4 மணி நேரம், அப்புறம் அரை மணி நேரம், அப்புறம் 1 மணி நேரம், அப்புறம் அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே உன்னோட பிரச்சனை குறைய உன்னோட இயல்பான தூக்கம், இயல்பான ஆக்டிவிட்டி வந்துகிட்டே இருக்கும். இது ஓவர் டெபாசிட்டாக இருக்குது, ஓவர்லோடாக இருக்குது. டைரெக்டாக அதை போய் நம்ம ஓட்ட போட்டு எடுக்க முடியாது. ஒன்றுன்னா தான் எடுக்க முடியும். ஹாப்பினஸ் தெரப்பின்னு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். 32 காம்பனண்ட் இருக்குது ஹாப்பினஸில். அந்த ஹாப்பினஸை வந்து 32 காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணால் மட்டும்தான் ஹாப்பினஸ் வரும். அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம், மற்றவங்களாம் ஹாப்பியாக இருந்தாங்க எப்படின்னா, அவங்களுக்கு எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லை, அவங்களுக்கு எந்த விதமான நோக்கம் இல்லை, அதனால உலகத்தை பார்க்குறாங்க. சரியா? ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அன்பு தேவை, அரவணைப்பு தேவை. இந்த தேவை இல்லாமல், இது வந்து சாட்டிஸ்ஃபை இல்லாமல் அவன் பாதிப்பை வெளியுலகத்தை பார்க்க முடியாது. சரியா? அப்போ அவங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே அங்கே நடக்கலை. சரி, அப்போ அவங்களுக்கு எப்போ தோணும்னா 45 வயசுல தான் தோணும், நம்ம சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் வாழ்க்கையில் சாதிக்க முடியலன்னு தோணும். சரியா? அதனால் நீ வந்து அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுறத விட அவங்களுக்கு இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து பிஸியாக இருந்தால் பிரச்சனை சால்வ் ஆகுங்கிறது ஒரு பொய். ஏன்னா உள்ளுக்குள்ளே உடுத்திட்டே இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் எப்படி சரியாக முடியும்? வயிற்று வலி இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன்,
அது வந்து நம்ம வெளியே வேலை செஞ்சுட்டு இருந்தால் வயிற்று வலிக்கான்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி இது மனவலி. மனவலியை குணப்படுத்தாம மட்டும்தான் நம்ம ஒரு வேலையில் வந்து பிஸியாகவும் ஆக்டிவாகவும் செய்யணும். இது நம்மளோட அறிவு பதிவில் ஏற்பட்டது. இதை கொஞ்சமாக கிளியர் பண்ணணும். அதனால தான் நம்ம போட்டிருக்கோம் எம்எஸ்கேங்கிறதே மைண்ட் செட் நாலேஜ். உன்னோட அறிவு பதிவு எங்கே பிளாக் ஆகிருக்குது, எங்கே ரிலீஸ் பண்ணணும்னு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், நீ வெளியில் வந்துடுவோம். அதனால தான் நாங்கள் லைஃப் ஃபிட்னஸ் டெவலப்மெண்ட் அண்ட் அனலைசிங் தான் போட்டிருக்கோம். வாழ்க்கைக்காக ஃபஸ்ட்டு கிளினிக் ஆரம்பித்தோம். இது நம்ம பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பார்த்தோம், என்ன கேட்டோம், என்ன படித்தோம், என்ன நினைவு சொன்னதை கேட்டோம். இதுதான் நம்மளோட டெபாசிட். இந்த அறிவின் பதிவில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அப்போ இதுதான் நம்மளுக்கு ஒன்று வளர்ச்சி கொடுக்கும், இல்லைன்னா வீழ்ச்சி கொடுக்கும். இதை நியூட்ரல் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். கண்ணு தெரியாதவங்கள கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறது மெடிசன். நாங்கள் செய்கிறது கண்ணு சர்ஜரி பண்ணி விட்டுருவோம், நீயே போய்க்குவேன். இந்த சர்ஜரி பண்ணுறப்போ உனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு நீ ஒத்துழைக்கணும், அந்த மாதிரி தான் இது. அப்போ உனக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்குதோ டிஸ்கஸ் பண்ணு. 100 தடவை ஒன்றையவே சொல்லுதா, ஒன்றையவே டிஸ்கஸ் பண்ணு. எப்படி நேற்று சொன்னது அப்படியே சொன்னது திரும்ப வருதுன்னு நினைக்கவே வேண்டாம். ஏன்னா 100 தடவை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதில்ல. அப்போ 100 தடவை நீ டிஸ்கஸ் பண்ணு. இந்த மாதிரி இது வந்து சைக்கலாஜிக்கல் தெரப்பி தம்பி. நிறைய வந்து நம்மளால் முடியும் அப்படிங்கிறது இது வந்து ப்ரொஃபஷனல் சப்போர்ட். சரியா? உன்னுடைய தாட் வந்து பழசுலேருந்து மறுசுழற்சி ரீசைக்கிளிங் ஆகிட்டே இருக்கும். உன்னுடைய பாஸ்ட் மெமரி ஆல்சோ ரீசைக்கிளிங், பாஸ்ட் லைஃப் கிரைசஸ் ஆல்சோ ரீசைக்கிளிங். அப்போ இந்த ரீசைக்கிளிங்கை பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணுறது தான் உங்களுக்கு நிறைய வந்து க்யூரேட்டிவ் ரைட்டிங் தெரப்பின்னு சொல்லுவோம். அதன் மூலம் வந்து வெளியே கொண்டு வர முடியும். இது நாங்கள் கொடுக்குறது வந்து லைஃப் லாங் உனக்கு எஃபெக்ட் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உன்னையவே நீ டிஸ்கஸ் பண்ணுறது. நாங்கள் கொடுக்குறது நீ ஒர்க் அவுட் பண்ணி வெளியில் வரப்ப அந்த நிகழ்வு நடந்தாலும் உனக்கு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஒரு பார்வையாளராக உன்னால் இருக்க முடியும். அதுதான் நாங்கள் கொடுக்குற எம்எஸ்கே தெரப்பி. எலேஷன் சொல்லுவோம். எலேஷன் அப்படின்னா அதிகமாக வந்து சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு ஹேபிட் என்னன்னா அது நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ இது ரெண்டுமே வந்து நம்மளை வந்து டேஞ்சரஸாக பண்ணணும். ஒரு சிலருக்கு வந்து கோபம், மகிழ்ச்சி, சோகம் இந்த 3மே ஒரே இடத்துல வந்துடும், ஒரே சமயத்தில் வரும். அப்போ இவங்க சிரிப்பாங்க, அழுகுவாங்க, சில சமயத்தில் வந்து அமைதியாகிடுவாங்க. இப்படி எந்த சூழ்நிலையில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்போ இந்த உணர்ச்சி கலவையை வந்து எதனால் வருதுன்னு மூலத்தை கண்டறிஞ்சு தான் மாற்ற முடியும். இது வந்து ஒன்றா வர்றதை வந்து நாங்கள் 1 by 1 நூலை வந்து எடுக்கிற மாதிரி தான். அதாவது துக்கம், அதுக்கடுத்து கவலை, அதுக்கடுத்து பயம், இது ஒன்று சேர்ந்து. இப்போ வந்து இந்த துக்கமும் கவலையும் பயமும் இருக்கிறது தான் தொண்டை பிடிச்ச மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமான அந்த முரண்பாடு ஆப்போசிட் நடக்கிறது வந்து தலைவலி. இன்னும் ஒரு சிலருக்கு அதிகமான முரண்பாடு வழி தான் அவங்க உடம்பு எதையாவது ஒரு பண்ணு போட்டு அடிப்பாங்க. விபத்துக்கள் வர்றதுக்கு காரணம் இதுதான். இன்னைக்கு காலையில் கூட ஒரு பெரிய விஐபி ஃபோன் பண்ணுறாரு. என்னன்னா திடீர்னு பைக்கில் போயிட்டு இருக்கிறப்ப சரிக்கு விழுந்து விபத்து. என்ன காரணம்னா ஃபோன் பண்ணி ஒரு சில பேர் வந்து அவரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதை அவரால் பேக் பண்ண முடியல. அப்போ விபத்து எங்கே நடக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் திஸ். இது எப்போ நடந்துட்டு இருக்குதுன்னா இந்த டார்ச்சர் 20 வருஷமாக நடக்குதுங்கிறாரு. ஒரு மனசை வந்து ஹாப்பினஸ் பண்ணுறதுக்கு வந்து கவலையை நீக்கினா மட்டும்தான் ஹாப்பினஸாக மாறும். கவலையே மாற்றவே மாட்டேன், நான் ஹாப்பினஸாக மட்டும் இது பண்ணணும்னா அது வந்து சாத்தியமே முடியாது. அது வந்து பார்த்தா கெட்ட பழக்கங்கள் இருக்கு. பல பேர் வந்து இந்த ட்ரக் அடிக்ட் ஆகுது, ஆல்கஹால் அடிக்ட் ஆகுது. காரணம்னா தன்னுடைய பிரச்சனையை வந்து தீர்க்கிறது பதிலாக ஹாப்பினஸ் வேணும்னு போகலாம். ஹாப்பினஸ் வந்து ப்ராப்ளம் இல்லைன்னா வரக்கூடிய, அல்லது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் வரக்கூடிய, அல்லது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தனியாக வந்து மென்டார்ஷிப் இருக்குதுன்னு சொன்னால் வரக்கூடியதான். பட் எதுவுமே பண்ண மாட்டோம்னா நிறைய பேர் ட்ரக் அடிக்ட் ஆகிறது காரணம் தான். என்னோட மைண்டு வந்து விழிப்பு நிலையிலேயே இருக்கும் கண்ணா. எதையாவது ஒன்று திங்க் பண்ணிட்டு எதுக்குள்ளேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். இதை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த தெரப்பியே. இல்லைன்னா மருந்து சாப்பிட்டா உனக்கு அந்த நினைவு ஓடிட்டுருக்கும். பட் அந்த மருந்தோட எஃபெக்டில் அது மறைஞ்ச மாதிரி இருக்கும். நீ எந்திரிச்சு திரும்ப செயல்படுறதுக்கே 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். உன்னால் இயல்பு நிலையில் இருக்க முடியாது. இதை விட ரொம்ப சைடு எஃபெக்ட் இருக்கும். இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வர முடியும். சில சமயங்களில் வந்து இவங்க பேசுறதுக்கு மாற்றமாக யார் பேசினாலும் இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயத்தில் இவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறவங்க இன்னொன்று பேசினாலும் இன்னொருத்தர் கூட பேசினாலும் பிடிக்காது.
இது வந்து மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கிடும். பல பேருக்கு கோபம் வர காரணம் என்ன, தன்னோடு மட்டும்தான் பேசணுங்கிறது. ரெண்டாவது, அடுத்தவங்க பேசுறத இடைமறித்து பேசினாலும் பிடிக்காது, அடுத்தவங்க பேசிட்டு இருக்கிறதுல வந்து மற்றவங்க இடைமறித்தாலும் பிடிக்காது. இது வந்து மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கிடும். கோபம் வரும், உச்ச கோபம் வரும். என்ன நம்ம உட்கார வைக்கிறாங்க, என்ன பேச வைக்கிறாங்க அப்படின்னு கோபம் வரும். யாராவது சாப்பிடக்குவான்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆகும். பலருக்கு வந்து மேடம் சொல்ற மாதிரி சாப்பிடவான்னு சொன்னாங்களோ கோபம் வந்துடும். அதாவது 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள பேசுறது இவங்களால தாங்க முடியாது. அதுக்கடுத்து அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப வந்து வேற யாராவது இடைமறித்து பேசினாலும் பிடிக்காது. அப்ப ஒரு குறிப்பிட்ட வயது, இந்த இளம் வயதிலேயே இந்த அடுத்தவங்களுடைய பேச்சு பிடிக்காதுங்கிற ஒரு மனப்பான்மை இருந்ததுன்னா, இதை குணப்படுத்தாமல் இருந்தால் இவங்களுடைய வயதான காலத்தில் எப்படி இருக்கும்? இவர்கள் தான் வந்து குடும்பத்தில் வெறுக்கக்கூடிய நபராக மாறுறாங்க. இவங்களால குடும்பம் வந்து பல்வேறு வகையில் பாதிப்பு உண்டாக்கும். இதை வந்து பெற்றோர்கள் அல்லது குடும்பத்தினர் வந்து முழுமையாக கவனிச்சிருக்கணும். ஒருத்தருக்கு பேசினா கோபம் வருது, குடும்பத்தில் 2 பேர் பேசிட்டு இருக்கிறப்ப வந்து இன்னொருத்தர் இடையில சேர்ந்தா கூட இவங்களால தாங்க முடியல அப்படின்னா, உடனே வந்து அதுக்கு உளவியல் சார்ந்த பகுப்பாய்வு சிகிச்சை எடுத்துக்கலைன்னா இவங்க வந்து தான் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக தான் அடுத்தவங்களை அடிக்க போயிடுவாங்க. அதாவது இவங்களுக்குள்ள இந்த மாதிரி வந்துச்சுன்னா நைட்டில் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, கையை வந்து செவுத்தில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து வந்து வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிடுவாங்க, தூக்கம் இருக்காது, அவங்க எப்பவுமே புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க ரொம்ப அதீதமாக கத்துவாங்க. இது இப்படி இருக்குதுன்னா இது வந்து பின்னாடி சரியாக போகணும்னு நினச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து உணர்ச்சி சார்ந்த கோளாறு, உணர்ச்சி சார்ந்த பிரச்சனை, வாழ்வியல் நெருக்கடி. அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பல்வேறு நெருக்கடிகள் அவங்களுக்கு இருக்கும். அந்த நெருக்கடியை வந்து அவங்க கேள்வி கேட்டு பதில் சொன்னால் அந்த நெருக்கடி தீராது. அந்த நெருக்கடியை நாங்கள் கண்டறிந்து அதற்கேற்ப அவர்களுக்கு நடத்தை சிகிச்சை, பிஹேவியர் பிரிஸ்கிரிப்ஷன், எமோஷனல் பிரிஸ்கிரிப்ஷன், வெர்பல் பிரிஸ்கிரிப்ஷன், தென் பீப்புள் மேனேஜ்மெண்ட் பிரிஸ்கிரிப்ஷன், இதை கொடுத்து அவங்கள ஒன் பை ஒன்னாக அதில் வந்து செயல்பட வைத்தாதான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிக்கொண்டு வர முடியும். அப்படிங்கிறதா என்னுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கண்டறிந்து, அதாவது மாணவர்களாக இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் வாழ்க்கையில் இணைந்த தம்பதிகளாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு இந்த மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியை நாங்கள் கொடுத்துட்டு வரோம். நிறைய தாட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் நிறைய இருக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸ் அது வர சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் அந்த கோர்ஸை நாங்கள் டிசைன் பண்ணி ஒவ்வொரு 3 மந்த்தாக கொடுக்க முடியும். நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிஏ எக்ஸாமுக்கே அப்படி தான் சொல்கிறேன். எக்ஸாமுக்கு வேறு, எக்ஸாமுக்காக உங்கள் உடம்பு மாறாது, அதுக்கு இது உடம்பு சைக்கிள், அது சம்மந்தம் இல்லை. எக்ஸாமுக்கு தான் ஃபிக்ஸ்டு வரும். இது வந்து உங்களுடைய ப்ராப்ளமேட்டிக் க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுவோம். சொல்ற அறிவே மனம்னு சொல்றோம். உங்க அறிவு தான் உங்க மனசை இயக்கும். மனசு இயக்குதானா பாடி ஆக்டிவேட் ஆகும். அப்போ நம்ம இந்த அறிவுக்குள்ள இருக்கிற பாதை தான் நம்ம கண்டுபிடிச்சு கிளியர் பண்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீயே போய் கிளியர். உங்களுடைய ப்ரெஷரோ எக்ஸாமோ உடம்புக்கு மனசுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் கேட்குறது ஒரு கேள்வி, ஒரு பதிலில் நாங்கள் சொல்லணும்னா நிறைய ப்ராப்ளமேட்டிக் அவர் லைஃப்பில் நடந்திருக்கும். அதை வந்து அவருக்கு சொல்ல முடியாது. அப்போ என்ன திங்கிங் டிசார்டர் நிறைய காரணங்களால தான் வரும். அது நம்ம என்னென்னு வந்து அது கூட நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் அதோடைய உருவத்தை கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் கடைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, உங்களை போக வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களா? இல்லை போன்னு சொன்னாலும் ஏற்றுக்குவீங்களா? உங்கள் மனசு எடுத்துக்கல. அந்த மனசு வந்து ஏன் எடுத்துக்கலன்னு கண்டுபிடிச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றினா தான் ரியாலிட்டிக்கு வர முடியும். அந்த எதிர்வாதங்களோ முரண்பாடுகளோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியர் பண்ணி தான் கொண்டு வரணும். அப்பவே சொல்லியிருப்பாங்க, தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும்பாங்க. நீ ஏன் அழுகிற, நீ ஏன் பண்ற, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, ஏன் நீ அமைதியா இருக்க முடியாதான்னு சொல்லலாம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். சாப்பிட பிடிக்காது, தூக்கம் வராது, அதுக்கடுத்து எதுலையுமே ஈடுபாடு வராது, ஏதாவது சொன்னால் கடுங்கோமா வரும். அதே சமயத்தில் வந்து யாராவது அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது. இதெல்லாம் வரும். இதெல்லாம் தாங்கிக்குன்னு நம்ம சொன்னோம்னா அது அவங்களால தாங்க முடியலங்கிறதான் அவங்களுடைய உண்மையான நிலை. நீங்கள் வந்து நீ தைரியமாக இரு, ஏன் இப்படி பண்ணுற, கொஞ்சம் சாப்பிட்டு பண்ணுனீங்கன்னா கோவம் தான் வரும். அவங்க ஒரு இதில் ட்ராவல் பண்ணுறப்ப இதுங்க கூட தெரிஞ்சுக்காம வந்து நான் சொல்கிறாங்களேன்னு ஆத்திரம் வரும் அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு. புரியும். அதனால தான் இவங்க கூடயே நாங்கள் ட்ராவல் பண்ணி டக்குன்னு எங்களுக்கு கூப்பிட சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு சிந்தனையோ ஒன்று வர்றப்போ கூப்பிட்றப்ப நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இவங்க மைண்டு எந்த ரூட்டில் போகுதுன்னு இவங்க டிஸ்கஸ் பண்ணுறத வச்சு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான மாற்று வழியை போக சொல்லுவோம். அப்போ அவங்க போக போக ஒவ்வொரு ஸ்டெப்பாக கிளியர் ஆகிட்டு வரும். ஏன்னா அவருடைய வேதனைங்கிறது வேற, உங்களுடைய தேவைங்கிறது வேற. 6 மாதத்துக்கு ஒரு தடவை சைக்காலஜிஸ்ட் கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிக்க சொல்லுவோம்.
நம்ம நினைக்கிறது சரியா தப்பா? எதை மொபைலுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா ரீசார்ஜ் பண்ணுறோம். நம்மளை நம்ம என்னைக்காவது ரீசார்ஜ் பண்ணியிருக்கோமா? இல்லை. நம்மளுக்கு சரியாக தெரியும், மற்றவங்களுக்கு தப்பாக இருக்கும். மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நம்மளுக்கு தப்பாக இருக்கும். நம்மளை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த கன்சல்டன்ட்டும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஏன் கார்ப்பரேட் வளருது, நம்ம லோக்கல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி அப்படியே இருக்குது. கார்ப்பரேட்டு தினம் தினம் கன்சல்டன்ட் பண்ணுது. நம்ம நோய் வந்ததுக்கப்புறம் தான் போகிறோம், ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போகிறோம், வெல்னஸ்க்கு போகிறதே இல்லை. அப்போ இதனால தான் நாங்கள் நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு வரோம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொருத்தரும் எத்தனையோ மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது. உங்களோட மைண்டுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கிறது சரியா தப்பா, இல்லை எப்படி மாடிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. நிறைய பேர் நிறைய மீட்டிங்கில் சொல்கிறோம். ஒரு சிலர் வந்து எடுத்துக்கிறாங்க, கரெக்டு, என்னை மாடிஃபை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்ட்டு வர்றாங்க. ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு கோபம் வந்துட்டாலோ அல்லது வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ முன்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கவே மாட்டாங்க. அவங்க வேர்டில் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைன்னா கையை எடுத்து செவுத்தில் குத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சிலர் வந்து அடுத்தவங்க மேலே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்து தன் நிலை இழந்துருவாங்க. அப்போ அந்த தன்னிலை இழப்பதற்கு காரணம் வந்து அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய உணர்ச்சி சார்ந்த நெருக்கடிகளும், அதே மாதிரி அவர்கள் ஏற்கனவே பாதிப்பினால் அவமானப்பட்டதனுடைய தாக்கமும், மீண்டும் இப்படி நடந்துருமோங்கிற அவமானத்தை தவிர்க்கிறதுக்காக ஒன்றும் அடுத்தவங்களை அடிப்பாங்க, இல்லைன்னா தன்னைத்தானே அடிச்சுக்குவாங்க, தன்னைத்தானே காயம் ஏற்படுத்திக்குவாங்க. அப்போ அவங்களுடைய உணர்ச்சி நிலை அதிகமாக, வீடாக இருந்தால் ரொம்ப கத்துவாங்க, தூக்கம் இருக்காது, மூச்சு வாங்கிடும், சாப்பிட மாட்டாங்க, வெறுப்பு நிலையில் இருப்பாங்க, இல்லைன்னா சில சமயத்தில் வீட்டு விட்டு ஓடி போயிடுவாங்க. சில சமயத்தில் வந்து தன்னைத்தானே வந்து கொடூரமாக காயப்படுத்தி திட்டி நொந்து அழுது கதறி இந்த சூழ்நிலை அதிகமாகிடும். அப்போ இதுக்கு வந்து என்னன்னா, இவங்க இந்த ஒரு பிரச்சனை வந்து பிரச்சனையுடைய தாக்கத்தில் இவங்க செய்யக்கூடிய ஒரு 5 நிமிஷம் ஆக்டிவிட்டிக்கு வந்து ஒரு சின்னமாக ஏதாவது ஒன்று கொடுத்தா சரியாயிரும் சொல்ல முடியாது. இவர்களுடைய அந்த பல்வேறு உணர்ச்சி வாழ்க்கை சார்ந்த பாதிப்புகளை வந்து நாங்கள் பகுப்பாய்வு செய்து தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து இதை பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். 5 நிமிஷத்துக்கு மாதிரி பண்ணுறான், ஏதாவது வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. முடியாது. 5 நிமிஷம் இல்லை, அவங்க இன்னைக்கு ஒரு வினாடி இதை செய்யலை, பல ஆண்டுகளாக அவங்க மனதில் தேக்கி வைத்தது தான். இன்றைக்கி வந்து சமூகத்துக்கு புறம்பான காரியங்களை செய்யக்கூடியவங்க அல்லது வந்து ஆல்கஹால் ட்ரக்கு இதுக்குள்ளே வந்து அடிமையாகக்கூடியவங்க காரணம் அந்த வினாடி அவங்க அடிமையாகிறதே கிடையாது. அவர்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனையினுடைய ஒட்டுமொத்த தாக்கமும் ஒட்டுமொத்த பாதிப்பும் தான் இந்த மாதிரி எதிர்வினை உருவாக்குது. அதுக்கு ஆளை அடிக்கிறதா இருக்கலாம், குத்தமாக இருக்கலாம், தன்னைத்தானே நொந்துக்கிறதா கூட இருக்கலாம். இந்த மாதிரி வந்து அதிகமாக அவங்களுடைய மனசில் வந்து மனசினுடைய எண்ணத்தின் வேகம், அதே மாதிரி சிந்தனையின் மாறுபாடு வேறுபாடு, இது ரெண்டுமே வந்து அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க வண்டி ஓட்டினாங்கன்னா வண்டியுடைய சத்தத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஓவர ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு ரொம்ப ஸ்பீடாக போவாங்க. இங்கே தான் விபத்து நடக்கும். இவங்க தனிமையில் இருக்கிற மனசுக்குள்ள ஓடக்கூடிய சிந்தனை அல்லது அடுத்தவங்களுடைய பேச்சு அல்லது இவங்க சமாளிக்கிறதுக்காக தன்னைத்தானே ஒத்துழை பார்த்துக்கூடிய பேச்சுக்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சுய பேச்சு பல்வேறு வழிகளில் அவங்கள வந்து சிந்தனையை சிதறடிச்சிடும். அதுதான் விபத்து உண்டாக்குறதுக்கு காரணம். ஒரு சிலர் வந்து தன்னை நொந்துக்குவாங்க, தன்மையிலேயே கோவப்பட்டுக்குவாங்க, தன்மையிலேயே வந்து குறைபட்டுக்குவாங்க, தன்னையே இகழ்ந்துக்குவாங்க. இது ஒரு டைப்பு. ஒரு சிலர் அடுத்தவங்க தான் இது காரணம் சொல்லி அடுத்தவங்க மேலே வந்து பாதிப்பு ஏற்படுத்துவாங்க. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் வந்து எது நடந்தாலும் அதுக்கு அடுத்தவங்க தான் காரணம் சொல்லி அடுத்தவங்களை குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு வகையான டைப். அப்போ இது எந்த சமயத்தில் எப்படி இருக்காங்கிறத குடும்ப சூழ்நிலையில் குடும்பத்தினர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான உளவியல் பகுப்பாய்வு வாழ்வியல் திறன் மேம்பாட்டு சிகிச்சை தான் அவசியம். அது உணர்ச்சி திறன், நடத்தை திறன், அதே மாதிரி கல்வித்திறன், அதை சமூக மக்களை கையாளும் திறன், இப்படி பல்வேறு திறன்களில் உள்ள குறைபாடுகளை தான் அங்கே கண்டறிந்து மாற்றோம். அது பேர் மென்டார்ஷிப். மீடியாவில் உள்ள மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. நாங்கள் அதனால தான் மீடியா வெல்னஸ்னு ஒரு தனியாக ட்ரீட்மெண்ட்டே வச்சுருக்கோம். சினிமா இந்த ஃபீல்டு இருக்காங்க, இது வந்து ஃபேண்டசி இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கு வந்து நிறைய கான்ஃபிகேஷன் இருக்குது. பிரெயின்ங்கிறது வந்து நான் கேட்பாத்த அனாலிசிஸ்னு அறிவுப்பாதை, அந்த பாதைக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத எனக்கு டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் மாற்றி வைக்க முடியும். ஏன்னா ஒரு கோபங்கிறது வெளியில் வரக்கூடிய உணர்ச்சி. அந்த கோபத்துக்கான கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட், நிறைய பிரச்சனைகள் ஒன்று சேர்ந்து தான் கோபம் வரும். அப்போ அந்த எல்லா பிரச்சனையும் நாங்கள் டெலிட் பண்ணுவோம். அப்போ டெலிட் பண்ணி அவர் நிறைய டிஸ்கஸ் பண்ணி தான் அது வந்து வெளியில் வரும். நம்ம நினைப்போம், ஒரே இன்னைக்கு தூங்கலன்னு சொல்லுவோம், நாளைக்கு இதவே கூப்பிட்டு சொன்னால் என்ன நினைப்பாங்க, உன்னையவே எத்தனை தடவை சொல்லுவோம், உன்னே தானே பல தடவை டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அப்போ அடுத்த நாளும் டிஸ்கஸ் பண்ணுறப்ப நேற்று வயிற்று வலிக்கு காரணம் வேறு,
இன்னைக்கு வயிறு வலிக்கிறதுக்கு காரணம் வேறையாக இருக்கும். அப்போ நாங்கள் ஏன் இன்னைக்கு தூக்கம் வரலன்னு பார்த்து இன்னைக்கானது கிளியர் பண்ணுவோம். மறுபடியும் அடுத்த நாள் தூக்கம் வரலன்னு எப்படி சொல்கிறதுன்னு நினச்சோம்னா நம்ம மறுபடியும் டெபாசிட் ஆகிடும். மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் அன்னன்னைக்கு இருக்கிறத கிளியர் பண்ணுறப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்யூர் ஆகும். ஒரு பிரச்சனையை ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணால் தீர்வு கிடைக்காது. வாழ்க்கைக்காக கிளினிக் ஆரம்பித்து வாழ்வியல் சார்ந்த சிக்கல் தான் ஒரு வீழ்ச்சி கொடுக்குது. அந்த வீழ்ச்சியை வளர்ச்சிக்கு எப்படி கொண்டு போகிறது, டெவலப்மெண்ட் சைடு எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்குதுன்னு பார்த்து நம்ம கொண்டு போகிறோம். அது பிஸ்னஸாக இருக்கலாம், எஜுகேஷன், எக்கனாமி, சோசியல், சைக்கலாஜிக்கல் ஹெல்த். 4 ஏரியாவில் பண்ணுறோம். 4 தான் லைஃப். குழந்தைங்கள்லேருந்து நாங்கள் ஐஏஎஸ் படிக்கிற மெடிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். 3 வயசு குழந்தைய கூட்டிகிட்டு வருவாங்க. 3 வயசு குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்கும், ஸ்கூலில் போனால் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குது. அவங்க ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறதுனால உடனே வர்றாங்க. இதே மற்றவங்க 3rd ஸ்டாண்டர்டு 4th ஸ்டாண்டர்ட் போனதுக்கப்புறம் வருவாங்க. அது 3 வருஷம் அந்த நோயோட பாதிப்பு அதிகமாகிடும். தெரிஞ்சவங்க முன்னாடியே வர்றாங்க. நாங்கள் அந்த 3 வயசுங்கிறது 1 இயரில் க்யூர் பண்ணி டெவலப் ஃபிட் ஆகிக்கு அந்த குழந்தை அதுக்குள்ளேயே. அப்போ உட்கார முடியாததுக்கு பல காரணம் இருக்கும். ஏன் உட்கார முடியும், மிரட்டி உட்கார வைக்க முடியுமா, அடித்து உட்கார வைக்க முடியுமா? ஒரு பையன் வர்றாங்கிட்ட வரான். அவன் வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் அவனோட சேஞ்சஸ் என்னென்னா அவன் தான் எழுதணும். எங்களை புக்கில் வந்து என்னென்னா எப்படி மெடிக்கல் ப்ராப்ளம் எப்படி வலிக்குதான்னு கேட்பாங்க. ஆமாம் சார் வலிக்குது, வலி கம்மியாச்சுன்னா அவங்க தான் சொல்லணும். அதே மாதிரி இது அவங்களுக்கு நிறைய நாங்கள் ரைட்டப் ஒர்க் பண்ண சொல்லுவோம். அப்படிலாம் பண்ணி தான் அது வெளியே இருக்க முடியும். இது வந்து சும்மா பேசுறதே கிடையாது. தெரப்பியூட்டிக் அப்ரோச்னு சொல்லுவோம். அந்த அழுத்தமே உன்னை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிடும். உனக்கு தகுந்த மாதிரி உலகத்தில் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது எங்களுக்கு இருந்தது. உன்னை அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணுறது தான் எங்களுக்கு. இப்போ நம்ம போகிறப்போ நம்மளுக்கு எங்கெங்கே பிரச்சனைகள் வருதுன்னு டிஸ்கஸ் பண்ணுறப்போ நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிகிட்டே வருவோம். அப்போ நீ வெளியில் வர முடியும். கவுன்சிலிங்கோ அட்வைஸோ கிடையாது. இப்போ நாங்கள் கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம். அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தா நடக்காது, அவங்களுக்கு சொல்யூஷன். இன்றைக்கி டேர்ன் ஓவர் 1 கோடினா நாளைக்கு 2 கோடி வர்றதுக்கு என்ன பண்ணணும் தான் கேட்பாங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் நாங்கள் கொடுப்போம். அந்த சார் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி புக்கு போட்டிருப்பார், சொல்லுவதும் சொல்லாதும். இப்போ இன்றைக்கி சொன்னது எல்லாமே ஒரு வகை. அந்த சொல்ல முடியாது அந்த அதுக்கு தான் நாங்கள் அந்த 1 இயர் மினிமம் சொல்கிறோம். அந்த டிஎன்ஏ வந்து நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டோம். இது அடுத்தடுத்த கட்டங்கள் அடுத்து ஹெல்த்துக்கு பாதிக்கும். ஹெல்த்துக்கு போச்சுன்னா அதுக்கு அடுத்தது இன்னுமே எஃபெக்ட் ஆகும். அதாவது நாங்கள் ஒரு வயசுல வந்து 10% டைம் இருக்காரு. உடனே வந்து இப்போ வந்தால் அவருக்கு உடனே ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சு வர்றது. அதுக்கு முன்னாடி டெபாசிட் ஆகிடும். விபத்துகள் மட்டும் தான் உடனே வரும். இது எப்படி நடக்கும், என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்போ நடக்குங்கிறது ஓடும். இந்த மேகமூட்டம் கருப்பாகுதில்ல, மழை வரணும் அப்படியாச்சுன்னா அழுக ஆரம்பிச்சிடும். மொட்டை மாடியில் போய் உட்காந்து கத்தி அழுது விடிய அழுது விடிஞ்சும் அழுது காலையில் 10 மணிக்கு கீழே இறங்கி வரும். இது பல நாட்கள் நடக்குது. அந்த கிளைமேட் அந்த கருப்பாகிறப்பெல்லாம் இப்போ நம்ம நம்பர் கட்சி கூட்டிகிட்டு வர்றாங்க. கொஞ்சம் 6 மந்த்லேயே க்யூர் ஆகிடுச்சு. ரிலேஷன் வீட்டுக்கு போகாது, கெஸ்ட்டு யாராவது வந்தால் பேசுறது. இந்த மாதிரி இந்த பொண்ணு இப்போ வந்து பெங்களூரில் படிச்சுட்டு இருக்குது, 2nd டிகிரி. இப்போவும் எதுனாலும் டக்குன்னு மெசேஜ் போடும். மார்க் எடுத்தால் உடனே மெசேஜ் போடும். இந்த சுச்சுவேஷனில் நான் இப்படி இருக்கேன் மேடம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இப்படி இருக்காங்க, இது கரெக்டாக தப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பேசுகிறாங்க, இது கரெக்டாக தப்பான ஒப்பீனியன் கேட்குறோம். இதுதான் மென்டரிங் ப்ரோக்ராம் சொல்கிறோம். அப்போ அந்த பொண்ணுக்கு அன்றைக்கி இருந்த ப்ராப்ளத்தை நாங்கள் கிளியர் பண்ணோம். இப்போ டெவலப் ஆகிடுச்சு. லைஃப் லாங் உன்னை கையை பிடிச்சே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதில்ல. உன்னை சர்ஜரி பண்ணிவிட நீ பாட்டுக்கு போயிட்டுருக்குற. அதாவது தூக்கம் இருக்காது, அடிக்கடி வந்து ரொம்ப இந்த டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்தல இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க, எதுலேயுமே ஆர்வம் இருக்காது. அப்புறம் யாருமே வந்து சரியான நட்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, யாருமே எங்களோட சரியாக புரிஞ்சுக்கிட்டு பழக மாட்டேங்கிறாங்க பிரச்சனை. இது வந்து பள்ளி மாணவர்கிட்ட கல்லூரி மாணவர்கள், இன்னும் சொல்லப்போனால் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இதிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும். அதாவது நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சிரித்து ஜாலியாக இருந்தால் ஸ்ட்ரெஸ் போயிருப்பாங்க. எப்படி உங்கள் வாழ்க்கை பிரச்சனை போகும்? பணப்பிரச்சனை சிரிச்சா போயிருமா, அல்லது அலுவலகத்தில் செய்யக்கூடிய அந்த ஸ்கில் பேஸ்டு ஒர்க்கு சிரிச்சா சரியாயிருமா? அப்போ திறன் வேற, அழுத்தம் வேற அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ திறன் குறைவினால் வரக்கூடிய அழுத்தத்தை வந்து திறனை அதிகப்படுத்தி அதை செயல்படுத்துறதெல்லாம் அந்த அழுத்தத்தை குறைக்க முடியும். பல நிறுவனங்களில் வந்து சொல்லுவாங்க, சார் ஜாலியாக இருக்கிற மாதிரி ப்ரோக்ராம் எதாவது இருக்கான்னு சொல்லுவாங்க. ஜாலியாக இருக்குங்கிறது என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம். உங்களுக்கு எது வேணும்னு கேட்டால், இல்லை சார் நிறையா வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் பாதிச்சிருக்காங்க, அவங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் வேணும். எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரெஸ் கிளினிக்னே வச்சுருக்காரு. ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக, அகாடமிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தனியாக, கார்பரேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தனியாக,
அதே மாதிரி பிஹேவியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தனியாக, கம்யூனிகேஷன் பேஸ்டு இஷ்யூஸ் அதுக்கு தனியாக, லேர்னிங் கிரைசிஸ்க்கு அதுக்கு தனியாக, அதே மாதிரி வந்து சோஷியல் ரிலேட்டடான ப்ரெஷர்னால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தனியாக, இப்படி பல்வேறு வழி வகைகளில் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எங்கே வருதுன்னு கண்டுபிடிச்சி மாத்திரம். பொதுவாக வந்து இதுவரை கண்டுபிடித்த ஆய்வின்படி கிட்டத்தட்ட ஒரு மனிதனுக்கு கூட 55 வகையான அழுத்தங்கள் ஏற்படுது. வாழ்க்கை சார்ந்த அழுத்தங்கள், குடும்பம் சார்ந்த அழுத்தங்கள், வேலை சார்ந்த அழுத்தங்கள், திறன் சார்ந்த அழுத்தங்கள், கற்றல் சார்ந்த அழுத்தங்கள், அதே மாதிரி உடல் சார்ந்த அழுத்தங்கள், உணர்ச்சி சார்ந்த அழுத்தங்கள், அதே மாதிரி இன்னொரு பெரிய அழுத்தம்னா அவங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கையினுடைய அவங்களுடைய பேரண்ட்டை பற்றிய கவலையோ அல்லது இந்த மாதிரியான அழுத்தங்கள், குழந்தைகளுடைய பற்றிய அழுத்தங்கள், எதிர்கால வேலைவாய்ப்பு பற்றிய அழுத்தங்கள் இப்படி ஏற்படுது. இன்றைக்கி வந்து அந்த 55 வகையான அழுத்தம் அப்படிங்கிறது 92 வகையாக மாறி இருக்குது. அப்போ எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இதற்கான மூல காரணத்தை கண்டுபிடித்தா மாத்திரமே தவிர அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ, கவுன்சிலிங் பண்ணுறதோ, ஆறுதல் பண்ணுறதோ எங்களுடைய நோக்கம் இல்லை. ஸோ இந்த ஆன்லைன் தெரபியூட்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்து கொண்டதுக்கு நன்றி நண்பர்களே. இது முற்றிலும் விழிப்புணர்வு சார்ந்தது. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கான தனிப்பட்ட முயற்சியை நீங்கள் வந்து எங்களோட அதாவது மிக ஆழமான முறையில் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டால் மட்டுமே உங்களுடைய பிரச்சனைக்கான காரணத்தை கண்டறிந்து அதை செயல்படுத்துவதற்கான செயல்வழி சிகிச்சை கொடுக்க முடியும் என்ற விழிப்புணர்வோடு மீண்டும் சந்திப்போம்.